வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். நம்ம டெலிவரி வேலைகளுக்கு போகக்கூடாது படித்தவங்க. ஏன்னா இந்த டெலிவரி ஒர்க்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராடு ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவுமே இருக்குது. இந்த ஃப்ராடு டெலிவரி ஒர்க்குகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கம் துணை இருக்குது. அதாவது மறைமுகமாகவும் இருக்குது, நேரடியாகவும் இருக்குது. எப்படின்னா இந்த டெலிவரி கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரை மிரட்டி வாங்கவும் வைக்கிறான் பொருள். டெலிவரி பண்ணுறவன மிரட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் வைக்கிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. இப்போ சைக்கிள் டெலிவரி, பைக் டெலிவரி அப்படின்ட்டு இருக்குது. இப்போ சைக்கிள் டெலிவரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே கொடுப்பான். என்ன பண்ணால் 5 கிலோமீட்டருக்கு 12 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அப்படி தூக்கி போட்டுட்டான். அந்த ஆர்டரை கேன்சலும் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணால் இப்போ கஸ்டமர் எவ்வளோக்கு பொருள் வாங்கியிருக்கிறானோ அந்த காசை நம்ம தலையில் வந்துடும். இப்போ கஸ்டமர் ஒரு 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான், 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா அந்த காசை நம்ம தான் தரணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுவான். இப்போ கஸ்டமர் கேன்சல் பண்ணான்னா கஸ்டமருக்கு சார்ஜ் பிடிப்பான். அப்படி ஆகிடும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ டெலிவரி பண்ணுறவனும் சரி, வாங்குறவனும் சரி, 2 பேருமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் வாங்கணும். ஆனால் இவன் நடுவில் ஹாப்பியாக இருப்பான், காசை சம்பாரிச்சிக்கிட்டு போவான். இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இன்சென்டிவ்லாம் தரேன்னு சொல்லுவான் இந்த ஒர்க்கில். ஆனால் இன்சென்டிவ்லாம் தரவே மாட்டான். எப்படின்னு கேளுங்களேன். இன்சென்டிவ் ஒரு 4 நாள் தரணும்னா ஒரு நாள் தரமாட்டான், 2 நாள் தரமாட்டான். ஏன்னா நீ மார்னிங் ஷிஃப்ட்டு செய்யலை, நீ நைட் ஷிஃப்ட்டு செய்யலை, ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிருவோம். அப்படிலாம் ஒரு நிமிஷம் இதுவாகிடுச்சு, கம்மியாயிடுச்சு, இல்லை நீ இத்தனை ஆர்டருக்கு இத்தனை ஆர்டர் பார்க்கல, 10 ஆர்டருக்கு நீ 9 ஆர்டர் தான் பார்த்துருக்குற, அப்படியே நீங்கள் எல்லா ஆர்டரும் பார்த்தா கூட உங்களுக்கு ஏதாவது காரணம் சொல்லி இன்சென்டிவை தட்டி பறிக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். இந்த டெலிவரி கம்பெனிகளை நம்பாதீங்க. ஸ்விக்கிலாம் நம்பர் 1 ஃப்ராடு கம்பெனி. இவன் பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், ஆனால் சொல்ல வேண்டிய நிலைமையாக போச்சு.